ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா ஹாய் சொல்லு. ஹாய். நிஷா வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம தோட்டத்துக்கு. நிறைய மரம் செடியெல்லாம் இன்றைக்கி வைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் ஏற்கனவே கமெண்ட் பண்ணிட்டீங்க யூஸ்ஃபுல்லானதா. தக்காளி செடி, மிளகாய் செடி வளராது, அதெல்லாம் வைங்க. நம்ம மண்ணுக்கு வராது. மிளகாய் செடி நாங்கள் போட்டு பார்த்தோம், தக்காளி கோழி வந்து கொத்தி சீச்சிடுது. அதே மாதிரி மல்லி புதினாலாம் வச்சு பார்த்தோம், அது வரலை. கருவேப்பிலை தான் அது பாட்டுக்கு வருது, வேற எதுவும் இல்லை. அதனாலதான் மீதி எல்லாம் கடையில வாங்கிக்கிறோம். மீதி வளர்ற இந்த மண்ணுக்கு வளர்ற செடி என்னன்னா மரமா வளர்றதுதான் வரும்னாங்க. அதனாலதான் நாங்க வெறும் மரமா வாங்கிக்கிறோம். நிறைய மரம் இப்போ நிஷா வைக்க போறோம். தானிஷ் மரம் பேர் சொல்லிட்டு வைக்கணும். என்ன மரம் இது? செம்மரம். தர்னிஷ் அது நிஷா வந்து தர்னிஷ் கையால் வைக்கணும்ட்டா, அதனால தான் போய் ஒரு குண்டை தண்ணி எடுத்துறோம், அப்படியே தெளிச்சு ஓகே. இன்னைக்கு ஒரு 15 மரம் வாங்கியிருக்கா நிஷா. 13 மரங்கள் வாங்கியிருக்கு. என்னென்ன மரம்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செம்மரம். நம்ம கார்டன் டூர் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம், நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். என்னென்ன செடி இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மஞ்சள் அந்த சிவப்பு மண் வெளியில் தெரியாத மாதிரி நிஷா. சிவப்பு மண் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா இது வேரில் அதில் சல்லி வேர் இருக்கும். செம்மரம் இதெல்லாம் கோடி கணக்கில் போகும் நிஷா. எவ்வளோதுக்கு? லட்சக்கணக்கில் எல்லாம் இல்லை, கோடி கணக்கில் விலை போகும் வளர்ந்துச்சு அப்படின்னா. 4 தேக்கு மரம் வச்சோம், 4மே நச்சுன்னு வளருது. 4மே நல்லா வளருது. இருங்க போயிலே காமிக்கிறேன் தேக்கு மரம் நம்ம வீட்டில் உள்ளதை. ஏன்டா வழியை அள்ளிக்கிட்டு வர்ற? மரம் வளர்ந்தோடனே பழம் காய்ச்சோடனே இது வந்து செம்மரம் வந்து என் சாய்ஸ், நான் வாங்கினது இது. நீங்களும் ஒரு 5 ரூபாய்க்கு மரம் வாங்கினா எந்த கடையில் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆமாம், அது சொல்ல மாட்டோம், இடத்த சொல்லாத. வேணும்னா அவனுக்கு கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். அடுத்தது இது மூங்கில். இது தார்னிஷ் விட்டு தார்னிஷோடது. மூங்கில் மரம் வளர்க்கணும்னா இதில் என்ன செய்ய போகிற? மூங்கில் மரம் வளர்ந்தோன்னே மூங்கில் பிரியாணி. இதில் மொத்தம் 7-8 செடி இருக்குது யானிஷா. ஒரே இது செடி இல்லை, இது 4-5 செடியை ஒன்றா அப்படியே கோர்த்து பண்ணியிருக்காங்க. இது இது மூங்கில் மரமும் இதுவும் 5 ரூபா. விலையெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். தானிஷ் மூங்கில் வச்சுட்டாரு. அடுத்ததாக வந்து எல்லாமே 5 ரூபா யானிஷா. இல்லை ஆமாம் எல்லாமே 5 ரூபா தான். ஏன் சொல்லு? அப்போ 100 ரூபா தானே கொடுத்த நீ? எத்தனை 100 ரூபாய்க்கு எத்தனை மரம் கொடுத்தாங்க? 12 மரம். அப்போ ஏதோ ஒரு 2 செடி மட்டும் தான் 2 5 ரூபா, மீதி எல்லாம் 1 10 ரூபா. 12 மரம் கொடுத்தாங்க 100 ரூபாய்க்கு. நர்சரியில் தான் வாங்கணும். இது எங்கள் ஊரில் தான் வாங்கணும்னு இல்லை, உங்கள் ஊர்லேருந்தே 5 ரூபாய்க்கும் வாங்கிக்கலாம். எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது ஒரு ட்ரிக் இருக்குது. இலவசமாகவும் கிடைக்கும். மொத்தமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, மொத்தமானா 1 ஏக்கருக்கு உள்ளது வாங்கினீங்கன்னா 3 ரூபா தான் ஒரு மரம். தெளிச்சு விடு. இப்படி இலையிலாம் படுற மாதிரி எந்திரி. காலுக்குல எல்லாம் அவ்வளோ மண்ணு வச்சிருக்கிறேன் அவரே. ஆண்டி பிள்ளைய கட்டுறேன். குளிப்பாட்டி விடு. இங்கே வரு. வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நவுந்துக்கோ. நீ என்னடி தரையை மொழுவுற மாதிரி மொழிவு விட்டுக்கிட்டு இருக்க? எப்படி நாளைக்கெல்லாம் எப்படி தண்ணி நிற்கும்? அது 4-5 நாள் தண்ணி விட்டால் தான் வந்து அந்த இடம் ஈரமான தான் அந்த சுற்றிலும் இந்த பாத்தி பறிக்க முடியும். இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் தர்னிஷ் வா, தெளிச்சு விட்டு வா. போதும், ஏதோ லேசா அது வேறே உள்ள வெளியில வர்ற அளவுக்கு நீ ஊத்துற. தெளிச்சு விட்டு வா. அடுத்தது வை. கொய்யா. இது யாருது? கொய்யா மரம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. அந்த முடிச்சு விட்டாடா. பொறுமையா செய்டி. ஏன்டா அதை பிடிக்கிறாரு? விட்றா அது விளையாண்டுட்டு போகுது. அது தார்னிஷ் விட்டு கொஞ்சம் 3 குஞ்சு இது மாதிரி வச்சுருக்கான். தார்னிஷ் கிட்ட தான் விளையாடும். 3 குஞ்சு தார்னிஷ் விட்டு. அடுத்தது இருடா அது இது போட்டு இது பண்ணட்டும். சொல்ல இது செம்பருத்தி. அத்தை அங்கிட்ட அன்னாசி பழத்தை காமி அப்படி கையை வச்சுக்காமி.
ம், அது அன்னாசி, அதுவும் அத்தை விட்டு. ம், ரவுண்டாக பாத்தி மாதிரி கட்டி விட்டுறேன். இப்போ ஏன் சொல்லு இந்த மரமாக இங்கனக்குள்ளே சூஸ் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தெரியவில்லை. கொய்யா பழம் ஈஸியாக பறிச்சிக்கலாம்ல வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா. என்ன தர்ணீஸு? எங்கள் வீடு வந்து நடுவில் இருக்குது. இந்த பக்கமும் கொய்யா மரம், அந்த பக்கட்டும் கொய்யா மரம். அடுத்தது வாங்க. ம், தர்ணீஸா தண்ணியை தெளிச்சு விட்டு அடுத்தது இது பண்ணு. நீ அடுத்தது பிரினீஸா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் இலையில் தெளிச்சு விட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நிஷா வந்து மாதுளம்பழம் மரம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதுளம்பழம் வச்சோம். 4 வருஷமாக அப்படியே தான் இருக்குது, வளரவே இல்லை. அதனால் இப்போ மாதுளம்பழம். இது நல்லா வெயில் அடிக்கிற இடம் தானே, சரியான வெயில் அடிக்கும், கப்புன்னு வளர்ந்துடும். ஆனால் அந்த இடம் ஈரம் பிடிச்சி வந்தால் தான் ஈரம் வரணும். ஐயா கையை வச்சு குழக்கிறாண்டிவன். ஏண்டி கத்திரிக்கோளை வச்சு இதெல்லாம் வெட்டி விட்றேன். முடிச்சு விட்டில வேலை முடிஞ்சா? அடுத்தது வாங்க. எத்தனை செடி இது வரைக்கும் வச்சுருக்கா? 4 இது வச்சுருக்கா. செம்மரம், மூங்கில், கொய்யா மரம், மாதுளை மரம். அங்கே இப்போ நாங்கள் வாங்கின இடத்துல வந்து இது கிடைக்காதுங்க, பூச்செடி கிடைக்காது. ஆமாம், எல்லோரும் பூச்செடியானு பூ மரம் விற்கும். மரம் பூவா மரத்தில் காமிக்கிற பூவாக வரும். சரி, என்னது மரத்தில் பூக்கிற பூவாக வரும், பூ மரமாக உள்ளது இருக்கும். வேணா அது வேணால் வாங்கிக்கலாம். பூச்செடி மட்டும் இருக்காது, காய்கறி செடி இருக்காது. மூலிகை செடி இருக்கும். மூலிகை செடி எல்லா வகையான மூலிகை செடி, இந்த மாதிரி பழங்கள், டிம்பர் மரம், தேக்கு, இது செம்மரம், சந்தன மரம், இந்த மாதிரி மரம் எல்லாமே. நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா, விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசம். விவசாயம் பண்ணுறீங்கன்னா எடுத்துகிட்டு வா. அதை ஏன்டா கல்லாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு வாங்கடா. தண்ணியை தெளிச்சு விட்டு வா தம்பி. இப்போ தண்ணி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். வா அடுத்து நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டா. வா தர்ணீஸ் வைடா. இது என்னது? இது செம்மரம். அதை ஏன்டா தூக்கிட்டு வர்ற? கோழி குஞ்சா விட்றா. டேய் விட்றா, அது பார்க்காது, ஓடு விளையாடு. ஷோ ஓடு. பார்த்து வேற பிச்சு விட்றாரு. நெக்ஸ்ட் அடுத்தது 2 செம்மரம் வாங்கினோம். ஒன்று அங்கே வச்சாச்சு, ஒன்று இங்கே வச்சாச்சு. இது வந்து எலுமிச்சம்பழம். இது நார்த்தா மரம். அதை சொல்லிடணும் ஒவ்வொரு வீடியோலையும். நிஷாவோட தம்பி கொடுத்ததுங்க அது. இது தேக்கு. இது தர்ணீஸுக்கு கிஃப்டாக வந்தது. நல்லா வளருது தேக்கு. அது ஒரு ஆள் கொடுத்தாங்க. 4 தேக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பச்சை கனகாம்பரம். தண்ணி ஊற்றுற மாதிரி வை. ஆமாம் நிஷா, இது என்ன மல்லி நிஷா? மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வச்சு 1 வருஷம் இருக்குமா? இது எங்கே இருந்துச்சு? வேறு இதுலேருந்து பிடுங்கி வச்சேன் நீங்கள் அங்கேருந்து பிடுங்கி இங்கே வைக்கும், நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. கோழி கொஞ்சம் விட்றா, அது என்னடா. அடுத்தது நிஷா சந்தன மரம். வீட்டில் வளர்க்க அனுமதி வாங்கணும், வெட்டவும் அனுமதி வாங்கணும். ஓகேயா?
யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? விவோட்டா. ஓகேயா? சந்தன மரம்லாம் வீட்டில் வளர்த்தோம்னா சொல்லிடணும் சந்தன மரம் வளர்க்குறாங்க அப்படின்னு. வெட்டையிலையும் சொல்லிடணும். சந்தன மரம் வெட்டக்கூடாது. வா வா தர்ணேஷ், கோழி குஞ்சு மேலே தண்ணியை ஊற்றுறாண்டி. இது சந்தன மரம். கரைஞ்சி போயிடும் அந்த இது, வேறு பிடிக்காது. கல் போடாதீங்க, கல் போடாது தர்ணேஷ், கல்லை போடாத, கல் போடாது, மண்ணாவே போடு. இந்த வீடியோ யாராவது 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஆமாம். தேக்கு நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை விட இன்னொரு தேக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வெயில் படாத இடம். இந்த துணியை போட்டு மறைச்சிருச்சுங்க. துணி காய போடுறதுனால வெயில் படாது. சூப்பராக வளரும். அடுத்தது தண்ணியை தெளித்து விட்டு வா. அடுத்தது பின்னாடி பார்த்து நீ கல். அடுத்தது என்ன? கொய்யா. இது கொய்யா செடி. இங்கே பாருங்கள். இது நான் போட்டது. இது எலுமிச்சங்கன்று நல்லா வளருது. விதை எலுமிச்சம் லெமன்ல அன்னதானம் கொடுக்கல, அதுல உள்ள வெறும் விதை எடுத்து போட்டேன். அதுக்கு ஒரு உரமும் போடல, ஒன்றும் போடல. நல்லா சூப்பரா. களிமண்ணுடா நம்ம ஏரியாலாம். என்ன மண்ணு? களிமண். இது இந்த மண் ஆத்து மண்ணை வந்து மணல்னு சொல்லுவாங்க. ஆற்றுல மணல் தான் இருக்கும். ஏரி குளத்து மண், சேரு, களிமண். குளத்துல என்ன இருக்கும்? சேர்த்து இது களிமண் தான் இருக்கும் குளத்துல. ஆற்றுல மணல் இருக்கும். இழுத்துறாதரா, வேறு போயிருந்தா இழுக்காதரா. நீ இழுக்காதரா, ஒரு ஆள் செய்யுது. அடுத்தது இங்கே பாருங்க. இது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. நிஷா ஒரு சேட்டை ஒன்று பண்ணி விட்டா, அதனால இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போயிடுச்சு. என்ன பண்ணி விட்டா நிஷா? மருந்து ஓவராக போட்டு அடிச்சு விடவும் இலைகளெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போயிடுச்சு. தர்ணேஷுக்கு தான் இப்போ இன்னொரு சேர்த்து வேலை. தண்ணி பிடிக்கிறப்ப தண்ணி பிடிச்சாங்க முன்னாடி ஒழுங்காகவும் பிடிக்கவும் இல்லை. 2 குண்டான சேர்த்து ஊற்றி இருந்திருக்கலாம். அடுத்து வாங்க நெக்ஸ்ட்டு. இது கொய்யா மரம் வச்சாச்சா? அடுத்தது நிஷா வந்து இன்னொரு இது வாங்கி வச்சுருக்கா. இதுவும் மாதுளம்பழம் தான். ஆனால் வந்து இது வந்து நிஷா எங்கே வளர்க்க போகிற? தொட்டியில் வளர்க்க போகிறாங்களாம் அந்த மாதுளம்பழத்தை. அதனால் வச்சாச்சு, நிஷாவுக்கு கொடுத்தாச்சு. வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லது. அதனால் தொட்டியில் வச்சு நல்லா வளர்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் அடித்து அப்புறமா வைக்கலாம். வளர்ந்துருச்சுன்னா தொட்டியை உடச்சி விட்டு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்றக்காக இது வச்சிருக்கேன். இது யார் இங்கே உள்ள போட்டு கொளுத்தி விட்டது? அடுத்ததாக வந்து இந்த மரம். இது கொடுக்காப்புள்ளி என்னோடது. நிஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இந்த மரம் வாங்கினேன். இது கொடுக்காப்புள்ளி அவள் கேட்டான்னு தான் சின்னோண்டு இதே சைஸில் வாங்கியாந்து வச்சது. இப்போ எப்படி வளர்ந்துருச்சு பாருங்கள். என் இடுப்பு அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க பாருங்கள். இடுப்பு அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இது சீசன் டைம் நல்லா கப்புன்னு வளர்ந்துக்கும் வெயிலில். அதனால் இது ஒரு சீனி புளியங்காய். காய்ச்சான பறித்து திம்பி இல்லை நிஷா. ஆனால் இது எல்லாமே மரமாக நல்லா வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இந்த ஆப்பிள் எல்லாம் தர்ணேஷ் ஏறி விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஜாலியாக. ஆனால் அதுக்குள்ளே நீ என்ன ஆயிடுவ சொல்லு? கிளவி எல்லாம் மாட்டான், காலேஜ் போயிட்டுருப்பான். அப்போ என்ன ஆகும்னா விளையாடுற வயசு போயிடும். படிக்கணும், வேலைக்கு போகணும், அடுத்தடுத்து இப்போ அழகு வந்துருந்தால மொதல் வந்தப்போ எப்படி ஓடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு சைக்கிள்ல எல்லாம் ஏறிக்கிட்டு விளையாடுவோம், சேட்டை பண்ணுவோம். இப்போ இந்த காலேஜ் படிக்கிறானா வந்தான், செல்லை பார்த்தான், படுத்தான், அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். உங்களோட தான் வாமாம்மா விளையாடனாலே வந்தான விளையாட. இப்போ அப்போ இது யாருக்குன்னா வந்து தர்ணேஷோட பிள்ளைங்களுக்கு. என்னடா பேர பிள்ளைங்களுக்கு.
இந்தடா ஒரு கொய்யா மரம் இருக்கு அவ்வளோதான். கொடுக்காப்புளி மரம் மட்டும் நல்லா கப்புன்னு வளர்ந்தோம். நம்ம ஏரியாவுக்கு எல்லா இடத்துலையுமே கொடுக்காப்புளி தான். யானி சார் ரோடு ஃபுல்லாக கொடுக்காப்புளி மரம் தான் வச்சுருப்பாங்க. நல்லா வளர்ந்துக்கும். தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலாட்டியும். என்னது இது? எலும்பு கூடு. தூக்கி விசிறாயிட்டு கொடுக்காப்புளி வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம ஏரியாவுக்கு வந்து கருவேப்பிலை மரம் நல்லா வளரும். அது யாருமே வைக்கிறது வைக்க வேண்டியதுங்க பாருங்க. இது ஃபுல்லாக கருவேப்பிலை. இது ஃபுல்லாக அப்படியே கருவேப்பிலை தான். வெட்டி விட்டுலேருந்து வளருது. தாத்தா வெட்டி விட்டாரு. கருவேப்பிலை இது எங்கள் பெரியம்மா சவுச்சவை கொடுத்துச்சு. இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்காது. நிஷா இல்லை அது கம்பை தூக்கி வைக்காத நிஷா. தூக்கி வச்சுன்னா தான் அது பறந்து போக மாட்டேங்குது. கீழே தொங்கட்டும். கீழே பறந்து போகட்டும். சவுச்சவ் சவுச்சவ். வாங்க 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 தனேஷ் தண்ணியை தெளிச்சு விட்டு வாயா. கையில் தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான் வேலை முடிஞ்சா. எந்திரிச்சு வா. இது என்ன மரம்? இது தர்னீஸோடது. பாதாம் பாதாங்காய் இல்லை, பாதாம் பருப்பு அந்த மரம். தர்னீஸ் வாடா. ஏய் அது கீழே வையன், அது கீழே வையன். வா வை. இது நீ தானே வாங்கின ஓடியா. குழிக்குள்ள தண்ணியை ஊற்றுறான் பாரு. லிசா தாங்க பாவம். இந்த செடி லிசா தான் வாங்க. பூச்செடியாக இருந்தால் வாங்கியிருப்பேன். அது இல்லாத பட்சத்துக்கு நான் வாங்கவே இல்லை. இது இப்போ வைக்கிற செடி எல்லாமே 3 பேர் தான் வாங்கினது. செல்வா, தரணீஸ், ஸ்ரீதியா. கொய்யா மரம், மாதுளை மரம் இதெல்லாம் தியா வாங்கணும். இங்கே வச்ச தேக்கம் எப்படி வளரும்? 9 மணி ஆட்டேன். கிளம்புங்க கிளம்புங்க. இந்த டக்கு டக்குன்னு போதா நீ அப்படியே சவட்ட மாதிரி இருக்காம வேற உள்ளெல்லாம் போட்டு இங்கிட்டு வெளியே வந்து இந்தடா போடுறா. வச்சுட்டு டக்கு டக்குன்னு கிளம்புங்க. லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஒடியா ஒடியா ஒடியா. தானே சார் மணி 9 ஆயிடுச்சு. ஒடிஞ்சிரும். தானே சார் தானே நீ வச்சுட்டு போய் குளி. ஓடு ஓடு போடு போடா. இல்லைடா அவனே குளிச்சிருவான். அவனே குளிப்பான். போ துண்டை கட்டிட்டு குளி. சோப்பெல்லாம் கரைச்சி விட்றான். அவன் தான் செடி வைக்கிறக்கே அதுக்கு தான் அவன் தான் வரணும். இன்னும் 4-5 செடி தானே வந்து வச்சுட்டு போயிடும். இந்த தண்ணி எடுத்துட்டு வாடா. பா போக. நல்லா இந்த இதோட இது வந்து அங்கே பாரு. அந்த குண்டான அங்கே பாரு. அங்கே பாரு. ஐயே குண்டா கொண்டே ஏடா அப்படியே விட்ட. அங்கே பாரு தண்ணியை. அத்தை அந்த தண்ணியை கழுவி விட்டாங்க. இதுக்கு தென்னை மரத்துக்கு எடுத்து விட்டுங்க. ஊற்றி விட்டு அதில் பிடிச்சி. இது வந்து ஆரஸ்பதி தைல மரம். ஏன் இதை மட்டும் இதுக்கு வேரோடு வாங்கிட்டு இது வந்து காசு கொடுத்து வாங்கல. இது வந்து வர்ற வழியில் தரணீஸ் பறிச்சுக்கிட்டு வந்தான் வர்ற வழியில். அது ரொம்ப நேரமாக கேட்டு அப்பா விதை எப்படிப்பா இருக்கும். ஆரஸ்பதி வச்சாச்சு. அடுத்தது இது சந்தன மரம். பாரு அந்த தண்ணி என்ன கண்டிஷனுக்கு ஆயிடுச்சுன்னு. வைடா சந்தன மரம். அடுத்தது இன்னும் ஒன்று தான் இருக்கா நீ சார்? இன்னும் ஒன்று தானே இருக்கு. டக்குன்னு இது பண்ணிட்டு வாங்க. அதை ஏன்டி அப்படி போட்டு அக்கறமாம்மா இது பண்ணுற? உங்கள் அம்மா. அடுத்தது ஒடியா தர்னீஸ் போ. அதில் பிளாஸ்டிக் பேப்பரை கட் பண்ணி விடு. போ. வேற வெட்டி விட்றாத, வேற பிச்சு விட்றாத. இங்கே அதையும் கழுவிட்டு அந்த தண்ணியையும் இது பண்ணுங்கடி. இங்கே பாரு தண்ணியை என்ன கண்டிஷனு. அந்த தண்ணியை இது பண்ணி விட்டான். அந்த அதையும் ஊற்றி. சரி விடு ஊற்றிக்கலாம் விடு. அது வெத்தலை கொடி. இப்படி நல்லா காய்ச்சிருக்கா வெத்தலை. டேய் வேற இது பண்ணி விட்றாதரா தரணீஸ்.
என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது நெம்மனா டக்கரியில் போட்டு விட்டுலாம்ல, அடுத்து அங்கே வைக்க. இது நம்ம பலாமரம் பலாப்பழம் அடுத்த வருஷம் காய்ச்சிரும். தர்ணீஸுக்கு உண்டு. தர்ணீஸு 2வது படிக்கையில் வச்சது. இது வந்து சீதாப்பழம் தானே சார்? சப்போட்டாவா? சீதாப்பழம் இது மாமரம். எல்லாமே நான் வச்சேன். அந்த பலாமரம், சீத்தாப்பழ மரம், அது வச்சது அவன் வச்சது தான் நல்லா வளருது. 2வது படிக்கல 1வது படிக்கல இவர் சுற்றிட்டு கிடந்த காட்டு மருதாணி பறிச்சிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் பாம்பு பயம், இல்லாட்டி காட்டில் பறிச்சிட்டு வந்துருக்கலாம். காட்டு மருதாணி ஓவர் சிவப்பு ஓவராக இருக்கும். சிவக்கிறது ஒரு நல்லா சிவக்கும். இது என்ன மரம் வச்சுருக்கானே நிசா? இது பாதாம் மரம். இதுவும் பாதாம் பருப்பு. தண்ணி ஊற்று அவ்வளோதானே நிசா? எல்லா மரமும் வச்சாச்சா? 4 5 6 7 அங்கே 3 வச்சிருக்கு. இங்கே ஒரு 4 7 அங்கே 1 8 9 10 11 12 அங்கே. சரி ரைட். அவ்வளோதானே? ஓகே பாய் சொல்லு. பாய். ஓகே.